السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மாமனிதர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய உயிரை விட மேலானவர் என்ற நிகழ்ச்சியை கேட்பதற்காக பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மாற்று மத அன்பர்களே, இன்னும் எமக்கு உரிய பாதுகாப்பை அளித்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் சிபிசிஐடி அன்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, உண்மையில் وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ, இந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம்தான் وَأَنَّ هَذَا صِرَاطِي, அதுதான் நேரான ஒரு பாதையாக இருக்கிறது. அந்த பாதையை யார் பின்பற்றினாலும் இவ்வுலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள். எம்முடைய ஷேக், எம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த பூமியில் சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்தார், அவரை எதிர்த்தவர்களிடத்திலெல்லாம் எந்த அளவிற்கு இந்த சமூகம் உண்மையான இறைவனை பின்பற்ற வேண்டும், உண்மையான இறைவனினுடைய கொள்கையை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்னால் யாரும் இறைவனை மறுத்தவர்களாக நின்றுவிடக் கூடாது என்பதிலே எந்த அளவிற்கு தனக்கு ஏற்பட்ட சிரமங்களிலெல்லாம் சகிப்புத்தன்மையோடு கையாண்டார். இந்த சமூகம் என்றைக்காவது ஒரு நாள் மாறாதா என்று ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்திற்காக வேண்டி வாழ்ந்த பல செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாத்திக அன்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆத்திக நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை, கம்யூனிச கொள்கையாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவ கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த அகிலத்தின் அருள்கொடை முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். ஆம், அல்லாஹ் இரவு பகல் முழுவதும் அவர் மீது தன்னுடைய அருளை பொழியட்டும். நினைப்பவர்கள் நினைக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர் மீது அருளை பொழியட்டும். மறப்பவர்கள் மறக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர் மீது அருளை பொழியட்டும். அந்த தூதரை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான், அவரினுடைய செய்தி இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டால்தான், அவரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க முயற்சி செய்தால்தான் உங்களை படைத்த இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். யார் அந்த இறைவன் என்பதிலே உங்களினுடைய உள்ளத்திலே கேள்வி இருக்கலாம். இறைவன் இருக்குகிறானா இல்லையா? அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் எங்கு இருக்குகிறான்? எத்தனை இறைவனாக இருக்குகிறான்? எந்த ஆற்றலோடு இருக்குகிறான்? எண்ணற்ற கேள்விகள் இறைவனை பற்றி உங்கள் உள்ளங்களிலே நான் மாற்றும் மத அன்பர்களுக்கு ஆரம்பமாக சொல்கிறேன். இறைவனை பற்றி உங்களுக்கு எண்ணற்ற சிந்தனைகள் வரலாம். அவரினுடைய வரலாறை நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்தால் உங்களினுடைய உண்மையான இறைவனை அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அவரினுடைய வரலாறை படித்தால்தான் ஒரு நீதிபதி நீதிபதியாக இருக்க முடியும். அவரினுடைய வரலாறு தெரிந்தால்தான் ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்க முடியும். அவரினுடைய வரலாறு தெரிந்தால்தான் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியாக இருக்க முடியும். அவரினுடைய வரலாறை யார் பின்பற்றுகிறார்களோ உலகத்தில் அவர்கள்தான் மனிதராக இருக்க முடியும். அவரினுடைய வரலாறை தெரியாமல், அவரினுடைய வரலாறை பின்பற்றாமல் யாராக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றினாலும் சரி,
வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வோம், மனிதன் மனிதனாக மாற வேண்டுமேயானால், ஒரு ஆசிரியர் ஆசிரியராக மாற வேண்டுமேயானால், ஒரு சிறுவன் சிறுவனாக மாற வேண்டுமேயானால், ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியாக மாற வேண்டுமேயானால், உலகத்தில் எந்த துறை உடையவர்கள் அந்த துறையிலே சாதிக்க வேண்டுமேயானால், எந்த துறையை யார் பின்பற்றினாலும் சரி அந்த துறையிலே ஒழுக்கம் உள்ளவராக, ஒரு ஒழுக்கத்தை ஒரு மனிதனிடத்திலே நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், சகிப்புத்தன்மையை ஒரு உருவத்திலே பார்க்க வேண்டுமேயானால், பொறுமை, கண்ணியம், நிதானம், அன்பு, பாசம் என்று எத்தனை வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் சரி, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நபியினுடைய ஒரு குணத்தை வைத்து அல்லாஹ் பேசவில்லை. நபியே நிச்சயமாக நீங்கள் தான், ஒரு தாக்கீத், நிச்சயமாக நீங்கள் தான், இந்த அலா இது ஒரு தாக்கீத், இது ஒரு உறுதிப்படுத்துதல். எத்தனை அழுத்தத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் தான், நீங்கள் மாத்திரம்தான். உலகத்தில் எத்தனை குணம் இருக்குமோ அத்தனை குணத்திலும் சிறப்பாக இருக்கிறீர்கள். ஆதலால் அன்புக்கினிய மாற்றுமத அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் உங்கள் மரணம் உங்களை தழுவதற்கு முன்னால், உங்களினுடைய மரணம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த பூமியை விட்டு பிரிய போகிறோம். பிரியும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஏகத்துவ தூதி செய்தியை பின்பற்றியவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக பிரிய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே உங்கள் மீது அக்கறை உடையவர்களாக, ஏதோ மதத்தை மாறுங்கள், இஸ்லாமிய மதத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக வேண்டியோ, இஸ்லாமிய மதத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியோ, இஸ்லாமிய மதத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இந்த நாட்டினுடைய ஆட்சியையோ அல்லது உலகத்தினுடைய ஆட்சியையோ, எங்களினுடைய நோக்கம் அதுவல்ல. எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை, எங்களுக்கு அதிகாரம் தேவையில்லை, எங்களுக்கு மதிப்பு தேவையில்லை, எங்களுக்கு மரியாதை தேவையில்லை. எம்முடைய தூதர் ஹயாத்துனா வ ஆখিরাতুனா வ அம்வாலுனா வ அவுலாதுனா வ அஜ்ஸாதுனா, அவர்தான் எங்களினுடைய ஆখিরাத். எங்கள் குழந்தையை விட அவர்தான் மதிப்புக்குரியவர். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அவர்தான் எங்களுக்கு பிரியமானவர். அவரினுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற யதார்த்த சிந்தனையில் தான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் உயிரை விட மேலானவர். முதலில் ஏன் எங்கள் உயிரை விட மேலானவர், அவரை ஏன் நாங்கள் அந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அந்த நபியை பாதுகாத்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பதற்குண்டான காரணம், இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக யார் இந்த சமூகத்தினுடைய அருளாக அனுப்பப்பட்டாரோ, وما أرسلناك إلا رحمة للعالمين ومعنى العالمين ابن جوشي رحمه الله، ابن حزم رحمه الله، ابن عباس رضي الله போன்ற சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்-ஆலம் யாருக்கு ஆலம் என்று சொல்லப்படும், எதற்கு ஆலம் என்று சொல்லப்படும், அல்லாஹ் அல்லாத அனைத்திற்கும் அல்லாஹ்வால் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்-ஆலம். அது மனிதராக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, வானவராக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, எல்லா படைப்புகளையும் சிவல்லா அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஒட்டுமொத்த ஆலத்திற்கும் அல்லாஹுவை தவிர்த்து அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அருளாக இருக்கிறார், ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறார், ஒரு பரக்கத்தாக இருக்கிறார். யார் அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்தான் ரஹ்மத். யார் அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கமாக கார்ட்டூன் வரைகிறார்களோ அவர்களுக்கும் அவர்தான் ரஹ்மத். அந்த தூதரை இன்றைக்கு உலகம் முழுவதும் நவீன குஃபார்கள், நவீன எதிரிகள் இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சியை, இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவிக் கொண்டிருக்கிறது. மூளை முடுக்குகளில் எல்லாம், குடிசை வீடுகளில் எல்லாம்
எந்த நாடையும் விட்டு வைக்காமல் அத்கலஹுல்லாஹு பிஹாதத்தீன், அல்லாஹ் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நுழைத்துக் கொண்டிருக்கிறான். இதனுடைய போராமையின் காரணமாக, இதனுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, இதன் மீது இருக்கக்கூடிய வெறியின் காரணமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் நவீன குஃபார்கள், நவீன இஸ்லாமிய எதிரிகள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்க வேண்டும், முஸ்லிம்களை கொந்தளிக்க வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆபாசமாக, ஒரு அசிங்கமாக, ஒரு கோமாளியாக, ஒரு காம வெறி பிடித்தவராக மஆதல்லாஹ் மஆதல்லாஹ். அல்லாஹ் அக்பர். யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு அந்நிய பெண்ணினுடைய கையை கூட தொட்டது கிடையாது, எந்த ஒரு அந்நிய பெண்ணோடையும் தனிமையிலே வாழ்ந்தது கிடையாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கமாக சித்தரித்தால் அறிந்து கொள், உன் தாயை சித்தரிப்பதற்கு நீ தயங்க மாட்டாய். உன் குழந்தையினுடைய கற்பை சித்தரிப்பதற்கும் நீ தயங்க மாட்டாய். உன் மனைவியினுடைய கற்பை சித்தரிப்பதற்கும் நீ தயங்க மாட்டாய். ஏன்? உன் தாய்க்கு கற்பை கற்றுக் கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். உலகத்திலே ஒரு ஆண், உலகத்திலே ஒரு பெண் எந்த அடிப்படையிலே கற்போடி வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு வகுத்து கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவரினுடைய கற்பிலே, அவரினுடைய ஒழுக்கத்திலே, அவரினுடைய கண்ணியத்திலே, அவரினுடைய மதிப்பிலே ஒருவன் சந்தேகப்பட்டால் உக்ஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், அவன் தாயின் கற்பிலும் சந்தேகப்படுவதிலே ஆச்சரியமில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பக்கம் பார்த்தால் தீவிரவாதியாக, ஒரு பக்கம் பார்த்தால் பயங்கரவாதியாக, இனி ஒரு பக்கம் பார்த்தால் அசிங்கங்களை செய்பவராக, இனி ஒரு பக்கம் பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா வைலதனா, எங்களுக்கு வந்த நாசமே, எங்களுக்கு வந்த முசீபத்தே, அல்லாஹ் இந்த காலத்தில் எங்களை வாழ வைத்து விட்டானே. எம்முடைய தூதரை ஒரு கோமாளியை போன்று 6 லட்சம் 60 லட்சம் என்று இன்றைக்கு சித்தரித்து உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் உலகத்திற்கு நாங்கள் சொல்கிறோம், அவர் எங்கள் உயிரை விட மேலானவர் என்பதை பதிவதற்காக வேண்டியும் முஸ்லிம் உம்மத்தும் சஹாபாக்கள் அந்த நபியை எப்படி பாதுகாத்தார்கள், நபியினுடைய வாழ்க்கையை எப்படி பாதுகாத்தார்கள், இன்றைக்கு உம்மத் எப்படி அந்த நபியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதற்காக வேண்டியும் முழு உலகத்திற்கும் ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டியும் எம்முடைய தூதர் அவரை விமர்சித்தால் என் தாயை விமர்சிக்கலாம், எங்கள் உள்ளம் பொறுத்து கொள்ளும். என் மனைவியை விமர்சிக்கலாம், எங்கள் உள்ளம் பொறுத்து கொள்ளும். என் குழந்தையை விமர்சிக்கலாம், ஒரு கால் எங்கள் உள்ளம் பொறுத்து கொள்ளும். காரணம், உலகத்திலே தாய் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கலாம், தந்தை இருக்கலாம், குழந்தை இருக்கலாம். ஆனால் என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் என் தூதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் தாய் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அவை அனைத்தையும். என் தந்தை என்னுடைய கையை பிடித்து நடையை பழகி கொடுப்பதற்கு முன்னால் என் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பிறப்பதற்கு முன்னால், நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உங்கள் குழந்தையினுடைய பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்வதற்கு முன்னால், உங்கள் குழந்தை உங்கள் மீது பாசத்தை காமிப்பதற்கு முன்னால், உங்கள் தூதர் ரசூலுல்லாஹ் உங்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்னால் உங்கள் குழந்தையினுடைய பாசத்தை உங்கள் உள்ளத்தில் கற்றுக் கொடுத்தவர். ஒரு தாய் குழந்தை பிறந்து விட்டால் சிறுநீர் கழிக்க கற்றுக் கொடுப்பாள். ஒரு தாய் முழு உலகத்திற்கும் பதிவு செய்யப்படுகிறது. ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், பதிவு செய்ய வேண்டியவர்கள். என் தூதர் யார், என் ஹபீப் யார், என் உயிர் யார், அவர் என்னுடைய யார் எங்களுக்கு? ஏன் இந்த அளவிற்கு எங்கள் உயிரை விட மேலானவர் என்று நாங்கள் போட வேண்டிய அவசியம் என்ன? அவர் என்னுடைய ஒரே ஒரு தலைப்புக்காக வேண்டி இத்தனை மக்கள் கொள்கையை மறந்து, இயக்கத்தை மறந்து லப்பைக யா ரசூலல்லாஹ் என்று ஒரு அணியிலே ஒன்று சேர்வதனுடைய காரணம் என்ன? உலகத்தில் அவரை விமர்சித்தால் லப்பைக யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டோம் என்று முழு உலகமும் கிளர்ச்சி அடைவதனுடைய காரணம் என்ன?
என் நபியை விமர்சித்தால் எங்கள் உயிர் போகலாம், நான் அதற்கு பிறகு வாழ தயாரில்லை, என் நபியை விமர்சித்தவரை நாங்கள் விட தயாரில்லை என்று உலகத்தில் இன்றைக்கு சாக தயாரான ஒரு கூட்டம் உருவாவதற்கு காரணம் என்ன? உலகம் அறிந்து கொள்ளட்டும். ஒரு தாய் கற்றுக் கொடுக்கலாம் சிறுநீர் கழிப்பதற்கு, ஒரு தாய் கற்றுக் கொடுக்கலாம் சாப்பிடுவதற்கு, ஒரு தந்தை கற்றுக் கொடுக்கலாம் நடை பழகுவதற்கு, ஒரு நண்பன் கற்றுக் கொடுக்கலாம் சமூகத்தினுடைய நல்ல செய்திகளை கற்றுக் கொடுப்பதற்கு. ஆனால் என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி தூங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி பேச எப்படி பழக வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, உலகத்திலே எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, உலகத்திலே எப்படி ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, உலகத்திலே எப்படி பிறக்க வேண்டும் என்று தெரியாது, உலகத்திலே எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்று தெரியாது, திருமணத்திற்கு பிறகு மனைவியோடு எப்படி பழகணும் என்று எங்களுக்கு தெரியாது. இவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் என் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பலகீனத்தை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ், என் பலகீனத்தை எனக்கு மாற்றி தருவாயாக யா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எப்படி மக்கள் அடிக்குகிறார்கள், மக்கள் விரட்டுகிறார்கள், மக்கள் தூற்றுகிறார்கள். நபி என்ன செய்தார்? யா அல்லாஹ், நான் பலகீனமாக இருக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியவில்லை இஸ்லாத்தை. எங்காவது இந்த நபியினுடைய பாசம், இப்படிப்பட்ட நபியினுடைய அன்பு. லகத் ஜாக்கும் ஷேக் சொன்னார்கள், அந்த வசனத்தை உங்கள் வீடுகளிலே படித்து பாருங்கள். 9வது அத்தியாயம் 110வது வசனம். அதிலே அல்லாஹ் சொல்வான், லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்துன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்திலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு தெரிவிக்கப்பட்டால் அவர் கஷ்டப்படுவார். நான் கஷ்டப்படுகிறேன் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டால் ஏன் நாங்கள் அவரை உயிரை விட நேசிக்க வேண்டும்? எப்படி? லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃப். ரഊஃப் யாருக்கு பெயர்? ரஹீம் யாரினுடைய பெயர்? அல்லாஹ்வுடைய பெயர். அந்த ரഊஃபை அல்லாஹ் தன் நபியோடு இணைக்குகிறான். இந்த மூமின்கள் மீது அவர் வைக்கக்கூடிய பாசம். அந்த ரஹீம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பெயர். அந்த ரஹீம் என்ற வார்த்தையை தன் தூதர் தன் உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தோடு இணைத்து பேசுகிறான். ரஹீமிற்கு இப்னு கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் கொடுப்பார். ரஹீமினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தாய் ஒரு குழந்தையை நேசிப்பதை விட 100 மடங்கு யார் நேசிப்பார்களோ அவர்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய வார்த்தை ரஹீம். ஒரு தாய் ஒரு குழந்தையை நேசிப்பதை விட 100 மடங்கு யார் நேசிப்பார்களோ அவர்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய வார்த்தை ரஹீம். அந்த ரஹீம் அல்லாஹ் சொல்கிறான் பில் முஃமினீன். அந்த தூதர் யார் தெரியுமா? மூமின்களின் மீது ரഊஃபுன் இரக்கமுடையவராக, ரஹீமுன் ஒரு தாயை விட 100 மடங்கு அன்பு வைப்பவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். இந்த உம்மத்தை அந்த தூதர் நேசித்த விதத்தை பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். பக்கா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். ஃபகாலு, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மா யுபகீக யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரணத்திற்காக வேண்டி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்தகைத லி இஹ்வானி, என் சகோதரர்களினுடைய பாசம் எனக்கு ஏற்பட்டு விட்டது, என் சகோதரர்களுடைய ஞாபகம் எனக்கு வந்து விட்டது, என் சகோதரர்கள் மீது அன்பு எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. காலு, சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இனி ஒரு ரிவாயத்தில் கால அபூபக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களினுடைய சகோதரர்கள் இல்லையா? நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா? எங்கள் ஞாபகம் தானே அழுது கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் ஞாபகத்தினால் தானே அழுது கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா, இல்லை, அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என் தோழர்கள் தான். இம்மா இஹ்வானி, எனக்கு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் உம்மத்தே, நாங்கள் அப்படி ஒரு சகோதரராக இருந்தால் என் நபியை அசிங்கமாக படம் எடுக்க விட்டிருப்போமா?
நபியை ஆபாசமாக உலக வரலாற்றில் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கிறது. இந்த உலக 14 நூற்றாண்டுகளில் ஒரு முறை கூட ஒரு குஃபார் கூட தைரியம் ஏற்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிப்பதற்கு. இஸ்லாத்தை விமர்சித்தார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக நாவுகளையும் பேனாக்களையும் உபயோகப்படுத்தினார்களே தவிர இந்த 14 நூற்றாண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தார்களே தவிர அசிங்கமானவராக, ஆபாசமானவராக, கேவலமானவராக விமர்சிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், எனக்கென்று சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் தானே? இல்லை, நீங்கள் எல்லாம் என் தோழர்கள், நீங்கள் எல்லாம் என் தோழர்கள். ஃபகௌமுன் யஅதூன மின் பஅதி, எனக்கு பிறகு அவர்கள் உருவாகுவார்கள், எனக்கு பிறகு அவர்கள் வருவார்கள். யுமினூன பி வலா யரௌனி, என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், ஆனால் என் முகம் அவர்களுக்கு தெரியாது. என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், ஆனால் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். மற்றொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்படும், இப்னு இஸ்ஹாக் பதிவு செய்வார்கள், தன் குழந்தை, தன் தாய், தன் ஒட்டுமொத்த உலகத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருப்பார்கள் என்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக வேண்டி. என் முகம் எங்காவது அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால், என் தூதரினுடைய காலடி எங்காவது இருக்கும் என்று சொன்னால், என் தூதரினுடைய முகம் இதோ இங்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என்னை பார்ப்பதற்கு ஓடி வருவார்கள். ஆனால் என்னை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நான் அவர்களை விட்டு முந்தி சென்று விட்டேன். அவர்களினுடைய பாசத்தால் அழுது கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தத்திலே நின்று கொண்டிருக்கிறார். உஹத் யுத்தத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீதுகளை எல்லாம் பார்க்கிறார்கள். ஷஹீதுகளினுடைய கூட்டத்திலே பார்க்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபியை காணவில்லை. எல்லா நபர்களும் இருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் அந்த கூட்டத்திலே இல்லை என்று தெரிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தேடுமாறு சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார். இந்த நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை தேடிக்கொண்டு செல்கிறார்கள். அந்த சஹாபியை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சஹாபி குத்தியிரும் கொலையுருமாக கிடக்குகிறார். குத்தியிரும் கொலையுருமா ராமக்கின், அவர்களுடைய உயிர் இன்னும் ஒரு சில நொடிகளில் அவருடைய தொண்டையை விட்டு பிரிய போகிறது. இந்த நேரத்தில் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், நீங்கள் ஸஅத் இப்னு ரபீஅ என்று சொல்லக்கூடிய அந்த தோழரை பாருங்கள். அவரை பார்த்தால் ஃபக்ரஉஹு மின்னி ஸலாம், என்னுடைய சலாமை அவருக்கு எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸைதிடத்திலே சொன்னவுடன் ஸைத் ரலியல்லாஹு தேடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் குத்தியிரும் கொலையுருமாக கிடக்கும் பொழுது ஸைத் ரலியல்லாஹு பார்த்தவுடன் கேட்கிறார்கள், நீங்கள் தானே ஸஅத் இப்னு ரபீஅ, நீங்கள் தானே ஸஅத் இப்னு ரபீஅ? சொன்னார்கள், ஆம், நான் தான் ஸஅத் இப்னு ரபீஅ. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், 70 தர்பத்தன், 70 காயங்களோடு அந்த சஹாபி கிடக்குகிறார். சொன்னவுடன் ஃபஅக்பர்துஹு, நான் அவரிடத்திலே சொன்னேன். ஃபகால அலா ரசூலில்லாஹ் அலைய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது சலாம் சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொன்னார். சொல்லிவிட்டு நான் அவரை விட்டு பிரியும் பொழுது வகுல்லகும், அவர் எனக்கு சொன்னார், வகுல்லகும், அவர் எனக்கு சொன்னார், இன்னஹு லா அதர லகும், கூமு, நீங்கள் செல்லுங்கள், அன்சார், என்னுடைய அன்சாரி சஹாபாக்களிடத்திலே செல்லுங்கள். இவர் ஒரு அன்சாரி தோழர் சொல்லி கொடுக்கிறார். சஹாபாக்கள் நபியை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். சஹாபாக்கள் நபியை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத்தே, முஸ்லிம் சமூகமே, முஸ்லிம் ஆண்களே, முஸ்லிம் பெண்களே, எம்முடைய தூதரை நாங்கள் யாரிடத்திலே ஒப்படைத்து விட்டோம்? எம்முடைய தூதரை ஒரு சாதாரண பேஸ்புக்கிலே விமர்சிக்க முடியும், எம்முடைய தூதரை ஒரு சாதாரண ட்விட்டரிலே விமர்சிக்க முடியும், எம்முடைய தூதரை ஒரு சாதாரண டெலிகிராமிலே விமர்சிக்க முடியும், எம்முடைய தூதரை யார் நினைத்தாலும் கட்டுரை எழுத முடியும், எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்க முடியும், எத்தனை ஆபாசம் அசிங்கமாக படம் எடுக்க முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி விட்டோமே. சஹாபாக்கள் நபியை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். சொல்கிறார் ஸஅத் இப்னு ரபீஅ, சொல்கிறார் ஸஅத் இப்னு ரபீஅ, கூமு, நீங்கள் எழுந்து செல்லுங்கள், என்னுடைய அன்சாரி தோழரிடத்திலே செல்லுங்கள். இன்னஹு லா அதர லக்கும் இன்தல்லாஹ், இன்னஹு லா அதர லக்கும் இன்தல்லாஹ், خلص الى نبيكم، خلص الى نبيكم ومنكم عين تطرف. நபியை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன்,
நான் இப்பொழுது மரணிக்கப் போகிறேன், இப்பொழுது நான் மரணத்தை சுவைக்கப் போகிறேன். மின்கும் உங்களிடத்தை நபியை விட்டு செல்கிறேன். நபியினுடைய புருவ முடியை கூட விழாத நபியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபியினுடைய புருவ முடி அளவுக்கு கூட நபியினுடைய உடம்பிலே காயம் ஏற்படாமல் நபியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். எங்கே இன்றைக்கு அந்த சமூகம்? அதே உஹது மைதானம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை பாதுகாத்த சஹாபாக்களை பாருங்கள். உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை குஃபார்கள் சுத்திகிறார்கள். நபியினுடைய முகம் அடிக்கப்படுகிறது. நபியினுடைய முகம் எல்லாம் வெட்டி வீழ்த்த நபியினுடைய பல் உடைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்களிலே பல சஹாபாக்கள் எதிரிகளினுடைய தாக்குதலினால் சிதறி விடுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு இமாரா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை ஒரு கையிலும் தன்னுடைய 2 மகனை ஒரு கையிலும் அழைத்தவாறு உஹது மைதானத்திற்குள் வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹது மைதானத்திலே உஹது முடிந்தவுடன் சொன்னார்கள், நான் வலது பக்கம் திரும்பினேன், அங்கும் உம்மு இமாரா என்னை பாதுகாத்தார். இடது பக்கம் திரும்பினேன், அங்கும் உம்மு இமாரா என்னை பாதுகாத்தார். முன்னாடி பார்த்தாலும் உம்மு இமாரா, பின்னாடி பார்த்தாலும் உம்மு இமாரா, என்னை உம்மு இமாரா பாதுகாத்துக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்திலே உம்மு இமாராவினுடைய ஒரு மகன் கொலை செய்யப்படுகிறார். உம்மு இமாரா பார்க்கிறார். ஒரு கட்டத்திலே உம்மு இமாராவினுடைய கையிலே எதிரிகள் வெட்டுகிறார்கள். உம்மு இமாரா அப்படி கட்டிக்கொண்டு நிற்கிறார், நபியை பாதுகாக்கிறார். ஒரு கட்டத்திலே உம்மு இமாராவினுடைய 2வது மகனினுடைய கையிலே ஓங்கி வெட்டியவுடன் அந்த கை துண்டாக கீழே கிடக்கிறது. ஆனால் உம்மு இமாரா தன் மகன் பக்கம் செல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு இமாராவை பார்த்து சொன்னார்கள், உம்மு இமாரா, உம்மு இமாரா, உன் மகன் வெட்டப்பட்டு கிடக்கிறார். யா ரசூலல்லாஹ், அனுமதி தருகிறீர்களா? என் மகனினுடைய கையை நான் சரி செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், செய்யுங்கள். தன்னுடைய மகனினுடைய கையை எடுத்து தன்னுடைய ஆடைகளினால் கெட்டி விடுகிறார். கெட்டியவுடன் உம்மு இமாரா சொல்கிறார்கள், யா புனை, என்னுடைய மகனே, கும், எழுந்திரு. யா புனை, என் மகனே, கும், எழுந்திரு. ஃபதரிபில் கௌம், இந்த கூட்டத்தை வெட்டு. யா புனை, என் மகனே, எழுந்திரு. கும், எழுந்திரு, போராடு. வகுவ ததாஃபா அனி ரசூல், நபியை எதிரிகள் சுத்தி விட்டார்கள், நபியை பாதுகார் என் மகனே. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார். அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், உம்மு இமாரா, உம்மு இமாரா, எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட மனோபக்குவம் யாருக்கும் கிடைக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்திலே நீ கேள். அல்லாஹ்வுடைய தூதர், சலீனி, என்னிடத்திலே நீ கேள். தமன்னா, எதை விரும்புகிறாய்? இப்பொழுது உம்மு இமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்கள் நபியை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் ஒரு மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டான். என் ஒரு மகனினுடைய கை உடைக்கப்பட்டு விட்டது. என்னுடைய கைகளும் உடைந்து விட்டது. இப்பொழுது யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்திலே கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நாளைக்கு சொர்க்கத்தில் நாளைக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். இதை தவிர எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்தவாறு கைகளை தூக்கி, ஹதீஸில் வருகிறது, தன்னுடைய 2 கைகளை தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தவுடன், இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பிரார்த்தனைக்கு முன்னால் எல்லா துன்பங்களும் மறைந்து விட்டது யா ரசூலல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள் நபியை பாதுகாத்த விதம். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவர் மக்காவாசியை கிடையாது, மக்காவாசி அல்ல. இவர் தன் தாயோடி ஒரு நாள் ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி வெளியே செல்லும் பொழுது எதிரிகள் இவரை கடத்தி விடுகிறார்கள். கடத்தி கொண்டு உக்கால் என்ற மக்காவினுடைய சந்தையிலே ஏலம் விடப்படுகிறது.
ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சொந்தக்காரர் அந்த சிறுவனை ஸைதை அடிமையாக வாங்கி கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அந்த சிறுவனை அன்பளிப்பு செய்கிறார். ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடித்ததற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பு செய்கிறார். இப்படி செய்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதோடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஸைதினுடைய ஆரம்ப சொந்தக்காரர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு வருகிறார்கள். வரும்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் ஸைதை பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடன் அந்த ஸைதினுடைய தாய் தந்தை இடத்திலே போய் சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம் ஸைதை பார்த்தோம், நீங்கள் ஸைதை எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், மக்காவிலே முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு அடிமையாக ஸைது நின்று கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஸைதினுடைய தாய் வருகிறார், ஸைதினுடைய தந்தை வருகிறார், ஸைதினுடைய குடும்பம் வருகிறது. நபியை நேசித்த விதத்தை பாருங்கள் முஸ்லிம் சமூகமே. வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசுகிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு காசுகளை வேண்டுமானாலும் உங்களிடத்திலே நாங்கள் தருகிறோம், எங்கள் மகனை என்னிடத்திலே நீங்கள் தந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், காசு எனக்கு வேண்டாம், இதைவிட ஒரு அற்புதமான வழி நான் சொல்லட்டுமா, இதைவிட ஒரு அற்புதமான வழி நான் சொல்லட்டுமா? சொன்னார்கள், சொல்லுங்கள். ஸைதை நான் அழைக்கிறேன், அவரிடத்திலே நீங்கள் பேசுங்கள், அவர் உங்களோடு வர சம்மதித்து விட்டால் மாஷா அல்லாஹ் நீங்கள் அவரை அழைத்து செல்லலாம், எனக்கு காசு வேண்டாம். ஸைதை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார். அழைத்தவுடன் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தாயை விட அதிகமாக நேசிக்க வேண்டும், தந்தையை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த காட்சி எங்களுக்கும் அந்த கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இப்பொழுது ஒரு அடிமையாக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. ஸைதை அழைக்கிறார்கள், ஸைதை உந்தூர், நீங்க பாருங்க இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிகிறதா? ஸைது சொல்கிறார், தெரியும் யா ரசூலல்லாஹ், உம்மி என் தாய், அபி என் தந்தை, அம்மி என் சின்னவாப்பா, பெரியவா எல்லாரும் வந்திருக்கிறார், எனக்கு தெரிகிறது யா ரசூலல்லாஹ், இவர்கள் தான் என் தாய் தந்தை என்று எனக்கு தெரிகிறது. இப்பொழுது அவருடைய தாயும் தந்தையும் அழைக்கிறார்கள், என் மகனே உன்னை தேடி நாங்கள் வருடங்கள் மாறிவிட்டது, ஒவ்வொரு நாளும் உன்னை தேடாத இடம் இல்லை, ஒவ்வொரு இடமும் உன்னை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம், இப்பொழுது உன்னை நாங்கள் பார்த்து விட்டோம், என்னோடு என் மகனே நீ வந்துவிடு. அப்பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஸைதே முடிவெடுத்துக்கொள், உன் தாயோடு நீ சென்று விடு, உன் தந்தையோடு நீ சென்று விடு. கால ஸைத் ரலியல்லாஹு சொன்னார்கள், மா அன பில்லதி அக்தார அலைக அஹதுன் யா ரசூலல்லாஹ், இன்றைய தினத்தில் உங்களை விட நான் வேற யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன், உங்களுக்கு அடிமையாக வாழ தயார் யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு மகனாக நான் வாழ தயார் இல்லை. தான் பாசம். ஏன் உங்களுக்கு அடிமையாக நான் வாழ தயார், உங்களினுடைய அடிமையாக நான் வாழ தயார். என் தாய் எனக்கு தெரிகிறது, தாய் தான் பெற்றெடுத்தது, என் தாய், என் உள்ளம் என் தாயை நேசித்தாலும் என் தாயோடு சென்று விட்டால் உங்கள் முகத்தை பார்க்க முடியாதே யா ரசூலல்லாஹ், என் தாயோடு சென்று விட்டால் உங்களினுடைய குரலை கேட்க முடியாதே யா ரசூலல்லாஹ், என் தாயோடு சென்று விட்டால் உங்களோடு பழக முடியாதே யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் அப்படித்தான். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரோடையே இருக்கக்கூடிய ஒரு தோழர். ஒரு நாள் அந்த தோழர் வருகிறார், ரசூலுல்லாஹ் அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள், முகமெல்லாம் கவலையாக இருக்கிறது. லவ்னுஹு யுரஃபுல் ஹஸன் ஃபீ வஜ்ஹிஹி, அவருடைய முகம் கவலையாக இருக்கிறது. அவருடைய முகத்தை பார்த்தவுடன் வீட்டுக்கு செல்கிறார். சென்ற ஒரு சில நொடிகள் மீண்டும் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். திருப்பி வீட்டுக்கு செல்வார், திருப்பி நபியிடத்தில் ஓடி வருகிறார், ஒரு முகம் கவலையாக இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்ன காரணம், எதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்கிறீர்கள்? வீட்டிலே மனைவியோடு உட்கார்வதில்லை, வீட்டிலே மகனோடு உட்கார்வதில்லை, வீட்டிலே குடும்பத்தோடு பேசுவதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் ஓடி வருகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் முகத்திலே நான் கவலையை பார்க்கிறேனே, என்ன காரணம்? அப்பொழுது அவர் சொல்கிறார், ஃபகால லஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்,
யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் மா பி மரதுன் வலா வஜ், எனக்கு நோய் இல்லை, நான் கவலைப்பேன், முகம் மாறி இருக்கிறது என்று சொன்னீர்களே, நோயினால் என் முகம் மாறவில்லை, எனக்கு குடும்பத்திலே எந்த கஷ்டமும் இல்லை, கஷ்டத்தினால் என் முகம் மாறவில்லை. غير أني إذا لم أراك استوحشت وحشة شديدة حتى ألقاك ثم ذكرت الآخرة. இப்போ நான் உங்களை பார்க்கிறேன், இப்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன், இப்பொழுது உங்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டுக்கு சென்றால் எனக்கு ஞாபகம் வந்து விடுகிறது தகர்த்தல் ஆஹிரா. காரணம், நீங்கள் நபி, நாளைக்கு மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தினுடைய உயர்வான சொர்க்கத்தில் இருப்பீர்கள் யா ரசூலல்லாஹ், உயர்வான சொர்க்கத்திலே நீங்கள் நடமாடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நாளைக்கு மறுமையில் நான் சொர்க்கம் வந்தாலும் உங்களினுடைய பதவியை என்னால் அடைய முடியாது, ஆனால் சொர்க்கத்திற்கு சென்றாலும் எனக்கு நிம்மதி இருக்காது யா ரசூலல்லாஹ். காரணம், அங்கே உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேனே, அங்கே உங்களினுடைய குரலை நான் கேட்க மாட்டேனே, அங்கே உங்களோடு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதே, அங்கே உங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதே. சொர்க்கம் செல்லலாம், நானும் சொர்க்கம் செல்லலாம், ஆனால் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருந்ததற்கு பிறகு நீங்கள் இல்லாத சொர்க்கம் சொர்க்கம் இல்லை. சஹாபாக்கள் இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது, என் தூதரோடு பழக முடியாவிட்டால் என்ன இன்பம். அழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஃபனஸல ஜிப்ரீல், ஜிப்ரீல் வருகிறார், வசனத்தை இறக்குகிறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் நாளைக்கு சொர்க்கத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சௌபானே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் என்னை பின்பற்றினால் போதும், நாளைக்கு நீயும் நானும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஒரு நாள் ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசுகிறார், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது வரும், கியாமத் நாள் எப்பொழுது வரும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அதற்காக வேண்டி நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய், அதற்காக வேண்டி நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய். அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்களையும் அல்லாஹ்வையும் நான் நேசிக்கிறேன், இதை விட என்னிடத்தில் வேற ஒரு அமலும் இல்லை. இந்த செய்தியை கேளுங்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடையே நாளைக்கு நீங்கள் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலேயே எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இருக்குமே, ஆனால் அது இந்த செய்தியை நபியினுடைய வாயிலிருந்து கேட்ட அந்த நாள் தான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து கேட்ட அந்த நாள் தான் எங்கள் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். காரணம், நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் நபி நாளைக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தில் இருப்பார், நாங்கள் சொர்க்கத்திலே எந்த இடத்தில் இருப்போமோ, இப்பொழுது பழகுகிறோம், நாளைக்கு பழக முடியாதா என்று கவலை எங்களுக்கு இருந்தது. ஆனால் நபி சொன்னார், நபியை நேசித்தால் நாளைக்கு மறுமையிலே நபியோடு இருக்கலாம் என்று. இந்த செய்திதான் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலேயே எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. தான் சஹாபாக்கள் நபியை நேசித்த விதம், நபியின் மீது அன்பு வைத்த விதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி, சஹாபாக்கள் எல்லாம் தெரிக்குகிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் விரண்டு ஓடுகிறார்கள். இந்த நேரத்திலே இம்ராஅத்து மின் பனி தீனார், பனி தீனார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி ஃபி உஸ்வத்தி உஹத் மைதானத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். வரும்பொழுது சொல்லப்பட்டது, உன்னுடைய கணவர் இந்த உஹத் மைதானத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டார். யோசித்து பாருங்கள் அந்த பாசத்தை, நபியின் மீது வைத்த அந்த நேசத்தை யோசித்து பாருங்கள். அந்த பெண்மணி கண்டுகொள்ளவில்லை. சௌஜுஹா உன் கணவர், வ அஹூஹா உன் சகோதரன், வ அபூஹா மஅ ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் ஓடி உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய குழந்தை அனைவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஜௌஜ் கணவன் கொலை செய்யப்பட்டு விட்டது, அபு தந்தை கொலை செய்யப்பட்டு விட்டது, அஹு சகோதரன் கொலை செய்யப்பட்டு விட்டது, வலது குழந்தை கொலை செய்யப்பட்டு விட்டது. அந்த பெண்மணி கேட்ட ஒரு வார்த்தை,
அந்த பெண்மணி கேட்ட ஒரு வார்த்தை, மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தூதர் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்? இந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, காலு ஹைரன் யா உம்மு ஃபுலான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி ஹுவ பிஹம்தில்லாஹ், அல்லாஹுவை புகழ்ந்தவுடன் சொன்னார், அருண், நான் நபியை பார்க்க வேண்டும், நபியை பார்த்தால்தான் என் உள்ளம் சமாதானம் அடையும். அப்பொழுது அஷீர், இஷாரா செய்யப்பட்டது, அதோ நபி அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று. இப்பொழுது அந்த பெண்மணி ஹத்தா இதா ரஅத்துஹு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவுடன் காலத் காலத், அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் கணவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், என் தந்தை கொலை செய்யப்பட்டு விட்டார், என் சகோதரன் கொலை செய்யப்பட்டு விட்டான், எல்லா நபர்களும் என் குடும்பத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். குல்லு முசீபத்தின், எல்லா முசீபத்துகளும் பஅதக, உங்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பிறகு ஜலலுன் ஐ ஸஈரத்துன், ஒண்ணுமே இல்லை யா ரசூலல்லாஹ், உங்க முகத்தை பார்த்ததற்கு பிறகு எல்லா முசீபத்துகளும் மறைந்து விட்டது யா ரசூலல்லாஹ், உங்கள் முகத்திற்கு முன்னால் எல்லா சோதனைகளும் ஒன்றுமில்லை. இதுதான் சஹாபாக்கள், இப்படி நபியை பாதுகாத்த சஹாபாக்கள், இப்படி நபியினுடைய உயிரை பாதுகாத்த சஹாபாக்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஹுதைபியா உடன்படிக்கையை படித்து பாருங்கள். புகாரியிலே ஹுதைபியா என்றே சொல்லப்படும், ஹுதைபியா என்றே இமாம் புகாரி பதிவு செய்வார். படித்து பாருங்கள் நபியை பாதுகாத்த விதத்தை. லம்மா கதிமா உர்வத் இப்னு மஸ்ஊத், உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடியவர் இந்த செய்தியை சொல்கிறார். இவர் பின்னொரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் சமாதானம் பேசுவதற்காக வேண்டி ஹுதைபியாவில் நபியை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். இப்படி வரும்போது இவர் நபியை விட வயது முதிர்ந்தவர், நபியினுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு தோழரும் கூட, குஃபாராக இருந்தாலும் நபியினுடைய ஒரு நெருங்கிய தோழர். வரும்பொழுது இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு பேச வருகிறார். பேச வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தாடியிலே கை வைக்கிறார். அப்படித்தான் அரபுகள் பேசுவார்கள் தாம் நேசிப்பவர்களோடு. இப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபி இந்த தன்னுடைய வாளை எடுத்தவர் கையிலே அடிக்கிறார். கையை எடு, நபியினுடைய தாடியில் கை வைப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. திருப்பி கை வைக்கிறார், அடிக்கிறார். கையை எடு. முதல்ல பேச்சா இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தவுடன் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் வார்த்தை அதிகமாக பேசிய வரலாறு எங்கும் நீங்கள் கேட்க முடியாது. இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரமல்ல, அவர் பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய வரை ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் எதிரிகளோடு பேசக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை, கொஞ்சம் கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். எப்பொழுது தெரியுமா? இந்த உருவா என்ன செய்வாரையானால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசும்பொழுது சொல்வார், முஹம்மதே முஹம்மதே, இந்த அபூபக்கரையும் இவரினுடைய படையை நம்பி நீ ஹுதைபியாவுக்கு வந்து விட்டாய். குஃபார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் அடித்து விட்டால், அவர்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த அபூபக்கரும் இவரினுடைய படையும் உன்னை இந்த ஹுதைபியாவிலே விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி உன்னுடைய வாயை அந்த இடத்திலே கொண்டு போய் செல். ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். ஏன் என் நபியை விட்டு நாங்கள் செல்வோமா? இந்த காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு அவர் குஃபாரிடத்திலே போய் சொல்கிறார், நபியை பாதுகாத்த அந்த பாதுகாவலை பாருங்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லக்கது வஃபத்து அலல் முலூகி வஃபத்து அலா கைஸர வ கிஸ்ரா வன் நஜாசி, நான் கிஸ்ராவினுடைய மன்னனை பார்த்திருக்கிறேன், கைசரினுடைய மன்னனை பார்த்திருக்கிறேன், அவர்களினுடைய பணியாளர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். வல்லாஹி இன்னீ ரஅய்து மலக்கன் கத்து யுஅத்திமுஹு அஸ்ஹாபிஹி மா யுஅத்திமு அஸ்ஹாபு முஹம்மதன் முஹம்மதா, முஹம்மதினுடைய தோழர்கள் முஹம்மது நபிக்கு செய்யக்கூடிய பணிவிடையை போன்று உலகத்திலே எந்த மன்னனுக்கும் நான் பார்த்ததில்லை. சொன்னதற்கு பிறகு அவர் சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நபியை பாதுகாத்த விதத்தை பாருங்கள் உம்மத்தே. இன் தனஹம நிஹாமத்தன் நிஹாமத்தன், நபி ஹுதைபியாவிலே துப்பினால் அந்த காஃபிர் சொல்கிறார், காஃபிர்களிடத்திலே நபியை எப்படி பாதுகாக்கிறார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் எப்படி பாதுகாக்கிறார்கள் தெரியுமா? முஹம்மது நபி காரி துப்பினால் இல்லா வகஅத் ஃபீ கஃப் ரஜுலின் மின்ஹும்,
ஒரு சஹாபி அந்த எச்சியை கையிலே வாங்கிக் கொள்கிறார். நபி காரி துப்பினால் ஒரு சஹாபி அந்த எச்சியை தன் கையிலே தாங்குகிறார். பூமியிலே விழவில்லை நபியினுடைய எச்சி. இமாம் புகாரியினுடைய ரிப்போர்ட் சொன்னதற்கு பிறகு சொல்கிறார், ஃபதாலிக பிகா வஜ்ஹுஹு வஜில்து. அந்த எச்சியை அப்படி தங்கள் முகங்களிலே தங்கள் மேல்களிலே தடவிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி நபி எச்சி துப்பினால் அந்த எச்சியை இல்லா வகாத் ஒரு கைகளிலே வாங்கி அதை தங்கள் முகங்களிலே மேல்களிலே தடவிக் கொள்கிறார்கள். சஹாபாக்கள் போட்டி போடுகிறார்கள், நபியினுடைய எச்சி என் கையிலே தாங்க மாட்டோமா? நபியினுடைய எச்சியை கூட பாதுகாத்த உம்மத், நபியினுடைய எச்சியை கூட பாதுகாத்த உம்மத் எங்கே இன்றைக்கு? நபி இன்றைக்கு அசிங்கமாக ஆபாசம். யார் காரணம்? யார் மீது உள்ள பொறுப்பு? நபியினுடைய எச்சியை கூட கீழே சிந்துவதற்கு ஒரு சஹாபி அனுமதி கொடுக்கவில்லை. அந்த அளவிற்கு நபியை நேசித்தார்கள். குஃபார்கள் உணர்ந்தார்கள், முஹம்மது நபியை பேசினால் அதற்கு பிறகு இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ முடியாது என்ற சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு எப்படி வேண்டுமையானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமையானாலும் எழுதலாம். அவர் பேசுவார். அவர் சொல்கிறார், வைதா தவல்லாஹ், நபி உது செய்தால் காது யக்துலூன அலா உதூனி, அந்த உதுவினுடைய அந்த தண்ணீரை தங்களினுடைய கைகளிலே ஏந்துவதற்காக வேண்டி சண்டை போடுகிறார்கள். யுகத்திலூன் யக்துலூன் யக்ததுலூன், போட்டி போடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். புகாரியினுடைய ரிப்போர்ட். தௌஹீத் சமூகத்துக்கு இதெல்லாம் சொன்னா ஆச்சரியமா இருக்கு. நபியினுடைய எச்சி, நபியினுடைய எச்சியா? உலகத்தில் அதை விட சிறப்பு எதுவும் இல்லை. நபியினுடைய வேர்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், எங்களுக்கு அத்தர் தேவைப்பட்டால் நபியினுடைய வேர்வையை உபயோகப்படுத்துவோம். நபியினுடைய முடி கூட, இன்றைக்கு முடியின் பெயரால் அரசியல் நடக்குகிறது, அந்த விளையாட்டிற்குள் செல்லவில்லை. ஆனால் நபியினுடைய முடியை கூட சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். அந்த அளவிற்கு நபியை பாதுகாத்த சமூகம். அவர் சொல்கிறார், இமாம் புகாரி, போட்டி போடுகிறார்கள் அவர்களுடைய ஒதுகுனுடைய தண்ணீரை வாங்குவதற்கு. இப்படி சஹாபாக்கள் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு சில சஹாபாக்களுக்கு அந்த தண்ணி கிடைக்க மாட்டுக்கு. யார் கையில் அந்த தண்ணி பட்டுச்சோ அந்த கையை தடவி தன் முகங்களிலே தடவி கொள்கிறார்கள். எங்கே இன்றைக்கு அந்த உம்மத்? நபி ஒது செய்த தண்ணீரை கூட சிந்த விடாமல் பாதுகாத்த உம்மத், நபியினுடைய எச்சியை கூட கீழே சிந்த விடாமல் பாதுகாத்த உம்மத். இமாம் இப்னு இஸ்ஹாக் பதிவு செய்கிறார், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முன்னாடி வருகிறார்கள், கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி வராங்க. இப்படி அபூபக்கர் எல்லாம் முன்னாடியும் பின்னாடி, நபி முன்னாடி நடந்து போவாங்க, அவர் முன்னாடி நடப்பார், திடீர்னு பின்னாடி வருவார். அப்ப சஹாபா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் ஒரே இடத்துல நடக்க மாட்டேங்கிறீங்க? முன்னாடி நடக்கிறீங்க, பின்னாடி நடக்கிறீங்க. அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாம் இருவரும் ஹிஜ்ரத் செய்கிறோம், நாம் இருவரும் எதிரிகள் அம்பை விட்டால் என் கழுத்திலே பட வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்கள் கழுத்திலே படக்கூடாது என்பதற்கு நான் முன்னாடியும் பின்னாடியும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இமாம் புகாரி உஹது மைதானத்தினுடைய விஷயத்தை பற்றி பதிவு செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உஹது மைதானத்தில் நிற்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நஹரி, என் கழுத்துக்கு நேரா உங்க கழுத்தை வைங்க யா ரசூலல்லாஹ், வரக்கூடிய அம்புகள் எங்கள் கழுத்தை தாக்கட்டும், எங்களினுடைய இதயத்திற்கு நேராக பின்னாடி நின்று கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், தலையை உயர்த்தாதீர்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாக தயார், உங்களினுடைய உடம்பிலே அம்பு தைக்க கூடாது யா ரசூலல்லாஹ். இங்கே இந்த உம்மத் நபியினுடைய முடியிலிருந்து, நபியினுடைய எச்சியிலிருந்து, நபியினுடைய மதிப்பிலிருந்து ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். இமாம் ஹாக்கிம் இதை சஹீஹ் என்று சொல்கிறார், இதில் சில நபர்கள் இதை லைஃப் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு செய்திக்காக வேண்டி நான் சொல்கிறேன், ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ்
இந்த செய்தியை சஹீஹ் என்று சொல்வதினால் இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபத்ஹ் மக்காவின் பொழுது அவருடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபத்ஹ் மக்காவின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழைத்து வருகிறார். அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களினுடைய தந்தை மாதா கால அபூபக்கர் காலையில் அவர் பேசுறாங்க, ஏன் நீங்க அழுவுறீங்க? உங்க தந்தை தான் நரகத்திலிருந்து வனஜா மினன் நார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், உங்கள் தந்தை தான் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரே, எந்த காரணத்திற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? قال அபூபக்கர் சொன்னார்கள், لاني كنت احب ان الذي بايع النبي الان ليس ابي ولكن ابي طالب. يا رسول الله, என் தந்தை நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டாரு, ஆனா என்னுடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? இப்பொழுது என் தந்தையினுடைய இடத்திலே அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீர்களா இல்லையா? இப்படி தன்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சஹாபியினுடைய கனவு எப்படி இருக்கிறது? நாளைக்கு மறுமையில் நான் என் தந்தையோடு சொர்க்கத்தில் இருப்பேன், ஆனால் அபூ தாலிபும் நபியும் சொர்க்கத்தில் இருக்க முடியாதே. அந்த இடத்திலே அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் நபி. இதுதான் சஹாபாக்கள். இப்படி பாதுகாத்து கொண்டு வந்திருந்த சமூகம் நம்முடைய நபியை. இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நம்முடைய நபியை நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில் நம்முடைய நபி எங்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நபியினுடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நபியினுடைய சுன்னா இன்றைக்கு எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? நபியை பற்றி பேசும் பொழுது கண்ணீர் வடிகிறோமே தவிர, நபியினுடைய வரலாறுகளை கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறோமே தவிர, இந்த நபியினுடைய சுன்னா எம்மிடத்திலே வலுவாக இருந்திருந்தால், இந்த நபியினுடைய சுன்னாவை நாங்கள் முழுமையாக பின்பற்றி இருந்தால், ஒரு யூதனுக்கோ ஒரு நஸ்ரானிக்கோ தயக்கம் ஏற்பட்டிருக்குமா இல்லையா? ஒரு சுன்னாவை கூட நபி செய்தார் என்பதற்காக வேண்டி விடாத இந்த கூட்டம் இந்த நபியை விமர்சித்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் இந்த பூமியிலே காட்ட மறந்துவிட்டோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈரானை வெற்றி கொள்வதற்காக வேண்டி உள்ளே நுழைகிறார். நுழையும் பொழுது அந்த கூட்டத்திலே அந்த நாட்டினுடைய மன்னன் நபியினுடைய சுன்னா, இந்த கூட்டத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லும் பொழுது ஏதோ நபிக்கு எதிராக படம் வந்தவுடன் கோஷம் போடுவதாக நாங்கள் நினைக்க வேண்டாம். நபிக்கு எதிராக படம் வந்தவுடன் உணர்ச்சியிலே கிளந்தெழுகிறோமா இல்லையா? இதோடு எம்முடைய பாசத்தை நாங்கள் நிப்பாட்ட வேண்டாம். இதற்கு பிறகு இப்படி பாதுகாத்த நபி ஏன் இப்படி சஹாபாக்கள் பாதுகாக்க வேண்டும்? இந்த அளவிற்கு நபியை பாதுகாத்ததினுடைய விளைவு என்ன? இந்த நபி உயிர் வாழ்ந்தால் தான் இஸ்லாம் உயிர் வாழும். இந்த நபி உயிர் வாழ்ந்தால் தான் இஸ்லாம் பரப்பப்படும். இந்த நபி உயிர் வாழ்ந்தால் தான் இஸ்லாமிய சட்டம் பரப்பப்படும். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தை நபி உயிரோடு இன்றைக்கு விட்டு வைத்திருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு அந்த சட்டத்தை பின்பற்றுகிறோமா? நபியை பற்றி பேசும்பொழுது எங்களுக்கு வரக்கூடிய உணர்வு, எம்முடைய முகங்களிலே எங்கே இன்றைக்கு அந்த தாடிகள்? எம்முடைய ஆடைகளிலே எங்கே இன்றைக்கு அந்த ஒழுக்கம்? எம்முடைய வியாபாரத்திலே எங்கே இன்றைக்கு நபி? தொழுகையிலும் நோம்பிலும் பெருநாவிலும் இருக்கக்கூடிய நபி இன்றைக்கு எம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாரா? தொழுகையிலே நபி உயிரோடு இருக்கிறார், ஆனால் வியாபாரத்திலே எங்கள் நபியை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம். தொழுகையிலே எங்களினுடைய நபி உயிரோடு இருக்கிறார், ஆனால் வியாபாரத்திலே என் நபியினுடைய சுன்னாவை நாங்கள் புதைத்துக் கொண்டிருக்கிறோம். பழக்க வழக்கத்திலே புதைக்கிறோம், எங்கள் முகங்களிலே புதைத்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் சுன்னாவை பின்பற்றிய விதத்தை பாருங்கள். அம்ர் இப்னு ஆஸ் உள்ளே நுழைகிறார். அப்பொழுது அவருக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த அரசன் விருந்து கொடுக்கிறார். உணவு கீழே சிந்துகிறது. அம்ர் இப்னு ஆஸ் அந்த உணவை சுத்தம் செய்து சாப்பிடுகிறார். அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸினுடைய பாதுகாவலன் கேட்கிறான், யா அம்ர், யா அம்ர், அம்ரே என்ன காரியம் செய்கிறாய்? என்ன காரியம் செய்கிறாய்? உங்களுக்கு தான் விருந்து, உணவு வேண்டுமையானால் எவ்வளவு வேண்டுமையானாலும் கேட்கலாமே, நாங்கள் தர தயாராக இருக்கிறோமே. அம்ர் இப்னு ஆஸ் கையை எடுத்து சொன்னார்கள், அத்தத்ருக்கு சுன்னத்த ஹபீபி ஹாஉலாஇல் ஹுமகா, இந்த முட்டாள் கூட்டத்திற்காக வேண்டி என் ஹபீபினுடைய சுன்னாவை நான் இழக்க வேண்டுமா? என் முட்டாள் கூட்டத்திற்காக வேண்டி
என் நபியினுடைய சுன்னாவை நான் இழக்க வேண்டுமா? இதுதான் சஹாபாக்கள். நபியினுடைய சுன்னாதான் அவர்களுக்கு கண்ணியம். முதலில் நபியினுடைய சுன்னா எங்களுக்கு கண்ணியமாக தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி நபி எங்களுக்கு கண்ணியமாக தெரிவார்? நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுபவனை நாங்கள் கேவலமாக பார்த்தால், நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுபவனுக்கு நாங்கள் எங்கள் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுக்காவிட்டால், நாங்களே நபியினுடைய சுன்னாவை கேவலமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த குஃபார்களை சொல்லி எந்த தப்பும் இல்லை. ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேரத்தினுடைய சுருக்கத்தின் காரணமாக நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நபியை பின்பற்றினால் போதும், இந்த உலகம் உணர்ந்து கொள்வார்கள். காரணம், ஒரு சிங்கினுடைய தாடியை உலகத்தில் யாரும் கேலி அடிக்க முடியாது. ஒரு சிங்கினுடைய தலப்பாகையை யாரும் உலகத்தில் கேலி அடிக்க முடியாது. உலகத்திலே ஒரு சிங்கு இந்திய அரசாங்கத்தில் ராணுவத்தில் அனைவரும் கேப்பணிய வேண்டும், தாடியை மலிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தாடியை மலிக்க வேண்டும். இல்ல ஒரு கூட்டத்தை தவிர, சிங்கை தவிர. காரணம் என்ன? அவர்கள் தங்கள் மதத்திலே யாரையும் விட்டுக் கொடுக்கவில்லை. உலகத்தினுடைய ஏர்போர்ட்டிலே, எந்த ஏர்போர்ட்டிலும் வாளை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. உலகத்தினுடைய பிளைட்டிலே, எந்த பிளைட்டிலும் ஒரு பிளேடை கூட வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. இல்ல என்றாலும் சிங்குகளை தவிர அவர்கள் உலகத்தினுடைய எந்த பிளைட்டில் ஏறினாலும் அவர்கள் தங்கள் வாளை வைத்துக் கொள்ளலாம். உலகத்தினுடைய நீதிமன்றத்திலே எந்த ஆயுதத்தையும் கொண்டு வரக்கூடாது. ஆனால் அமெரிக்கா நீதிமன்றத்தில் கூட ஆயுதத்தை கொண்டு வரக்கூடிய கூட்டம் சிங்குகள் தான். காரணம், உலகத்திற்காக வேண்டி அவர்கள் வாழவில்லை. அவர்களினுடைய கொள்கை போலியானதாக இருந்தாலும், தவறான கொள்கையாக இருந்தாலும், நபியினுடைய சுன்னா, அவர்களினுடைய சுன்னாவை, அவர்களினுடைய வழிமுறையை அவர்கள் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. எது நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் அடையாளத்தை மாற்ற மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆதலால் இன்றைக்கு உலகத்திலே அவர்கள் தங்கள் கொள்கையை சுதந்திரமாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களினுடைய நிலைமை என்ன தெரியுமா? காசு கொடுத்தால் சுன்னாவை இழக்க தயார், பெண்ணுக்காக வேண்டி ஆடையை மாற்ற தயார், பெண்ணுக்காக வேண்டி முகத்தை மாற்ற தயார், பெண்ணுக்காக வேண்டி நபியை திட்ட தயார். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த சூழ்நிலையில் முஸ்லிம் உம்மத்தினுடைய கட்டாய கடமை என்ன தெரியுமா? நீங்கள் நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நபியை கொண்டு வாருங்கள், உலகத்திற்கு புரிய வையுங்கள். நபியினுடைய ஒரு சுன்னாவை நாங்கள் இழக்க முற்பட்டால் முழு முஸ்லிமும் நாங்கள் ஷஹீதாகுவோமே தவிர நபியினுடைய ஒரு சுன்னாவை நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினால் போதும். மாஷா அல்லாஹ், எவனுக்கும் எவளுக்கும் தைரியம் வராது என் நபியை சித்தரிப்பதற்கு. இறுதியாக, நபியை யார் இந்த பூமியில் சித்தரிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறோம், நீங்கள் தெரிந்து சித்தரித்தால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சப்தம் கேட்பவர்களிலே அந்த கூட்டம் இருந்தாலும் சரி, அல்லது இந்த சப்தம் எப்படியும் நாங்கள் கண்டிப்பாக இது பரப்பப்படும், அப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நபியை நீங்கள் தெரியாமல் சித்தரித்தால் மாஷா அல்லாஹ் உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள், தெரிந்து சித்தரித்தாலும் உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மாற்றாவிட்டால், அப்படி இந்த பூமியில் நீங்கள் மாற்றாவிட்டால் நாங்கள் அப்படித்தான் சித்தரிப்போம், நாங்கள் நபிக்கு எதிராக அப்படித்தான் படம் எடுப்போம், நாங்கள் நபிக்கு எதிராக ட்ரெய்லரை விட்டுவிட்டோம், முழு படத்தையும் விடுவோம், நபியை அசிங்கமாக ஆபாசமாக பரப்புவோம் என்று இந்த பூமியில் நீங்கள் மீண்டும் மீண்டும் சித்தரித்தால் முழு உலகத்திற்கும் இஸ்லாமிய உம்மத்தின் சார்பாக நான் சொல்கிறேன், சித்தரிப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறோம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், நாங்கள் சொல்ல வேண்டாம், எம்முடைய சஹாபாக்கள் சொன்ன அதே ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம், எம்முடைய சிறிய சஹாபாக்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்கிறோம், எம்முடைய இளம் சஹாபாக்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறோம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் யுத்தத்திலே போராடுவதற்காக வேண்டி நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே ஃபைதா அன பைன குலாமைன் மினல் அன்சார், எனக்கு பக்கத்திலே இரண்டு அன்சாரி சிறுவர்கள் இருந்தார்கள், அஸ்னானுஹுமா, அவர்களினுடைய வயது குறைவாக தான் இருந்தது, நபியை சித்தரிப்பவர்கள் மாறிக்கொள்ளட்டும், நபியை படம் எடுப்பவர்கள் மாறிக்கொள்ளட்டும், நபிக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள் மாறிக்கொள்ளட்டும், நபியின் சட்டத்தை எதிர்ப்பவர்கள் மாறிக்கொள்ளட்டும். காரணம், எங்கள் உயிரை விட மேலானவர், எம்முடைய நபியினுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்
வர்ணிக்கிறார்கள் பாருங்கள். லவ் குன்த பைன அலா மின்ஹுமா, எனக்கு ரெண்டு பக்கத்துக்கு மத்தியிலே அந்த இரண்டு சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சிறுவர்களிலே ஒரு சிறுவன் கேட்டான், ஃபகால யா அம்மி ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், என்னுடைய சின்ன வாப்பா, என்னுடைய பெரிய வாப்பா அபூ ஜஹல் என்றால் யார் தெரியுமா? அபூ ஜஹல் என்றால் யார் தெரியுமா? கால, நான் கேட்டேன், குல்து நாம், ஆம் எனக்கு தெரியும், குல்து நாம் எனக்கு தெரியும். வமா ஹாஜத்துக இலைய யா இப்ன அஹி, என்னுடைய சகோதரர்களினுடைய மகனே, எதற்கு அபூ ஜஹலை நீங்கள் தேடுகிறீர்கள்? எதற்கு அபூ ஜஹலை நீங்கள் தேடுகிறீர்கள்? நபி அபூ ஜஹலை பார்த்ததில்லை, அபூ ஜஹலினுடைய முகமும் பார்த்ததில்லை. ஆனால் இரண்டு சிறுவர்கள் பதிலிலே கேட்கிறார்கள், ரெண்டு சிறுவர்கள் பதிலிலே கேட்கிறார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார். அபூ ஜஹல் என்றால் யார் தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கிறார்கள், தெரியும் எனக்கு. ஏன் நீங்கள் அபூ ஜஹலை தேடுகிறீர்கள்? அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், உஹ்பிர்த அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதரை அபூ ஜஹல் திட்டுகிறான், என் ஹபீபை அபூ ஜஹல் திட்டுகிறான், என்னுடைய தூதரை அபூ ஜஹல் திட்டிக் கொண்டிருக்கிறான். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கைவசம் இருக்குமோ அவன் மீது ஆணையாக முழு உம்மத்தின் சார்பாக நாங்கள் சொல்கிறோம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கைவசம் இருக்குமோ அவன் மீது ஆணையாக. அந்த இரண்டு அன்சாரி சிறுவர்கள் சொன்னார்கள், லஇன் ரஅய்தஹு, லஇன் ரஅய்தஹு, என் நபியை திட்டக்கூடிய அபூ ஜஹலை நான் பார்த்தால், என் நபியை விமர்சிக்கக்கூடிய அபூ ஜஹலை நான் பார்த்தால், என் நபிக்கு எதிராக பேனா எழுதக்கூடியவனை நான் பார்த்தால், என் நபிக்கு எதிராக நாக்கை சுழட்டுபவனை நான் பார்த்தால், என் நபியை கார்ட்டூனாக விமர்சிப்பவனை நான் பார்த்தால், என் நபியை ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ எடுப்பவனை நான் பார்த்தால், லா யுஃபாரிகு சவாதி சவாதா, லா யுஃபாரிகு சவாதி சவாதா ஹத்தா யமூத்துல் அஜல மின்னா, எனக்கு மரணம் வரக்கூடிய வரை ஒன்று அவன் சாக வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும். ஒன்று அவன் சாக வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும், எனக்கு மரணம் வரக்கூடிய வரை. இப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார், இமாம் புகாரி சொல்கிறார், எனக்கு ஆச்சரியமாக ஏற்பட்டு விட்டது, எனக்கு பெரிய ஆச்சரியம் மிகைத்து விட்டது, என்னை மிகைத்து விட்டார்கள். எப்படி? நாங்களே திணறிக் கொண்டிருக்கிறோம். அப்ப திருப்பி பக்கத்துல உள்ள சிறுவன் அதே மாதிரி கேட்டான், அபூ ஜஹல் தெரியுமா? அதே வார்த்தையை சொன்னான், சவாதி சவாதா, நான் விட மாட்டேன், ஒன்னு அவனை பார்த்தா நான் சாகணும், இல்ல அவனை சாகடிப்போம். இப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய அபூ ஜஹல் அதோ நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார், உடனே இரண்டு சிறுவர்கள் பாய்ந்தார்கள், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார்கள். இது சஹாபாக்கள் அபூ ஜஹலை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, நபியை வேண்டும் என்று கேவலப்படுத்துபவர்களுக்கும் இதே வார்த்தையைத்தான் நாங்கள் சொல்கிறோம். முஸ்லிம்கள் எங்கள் உயிரை விட மேலானவர், உணர்ந்து கொள்ளுங்கள், எம்முடைய உயிர் அவருக்கு தான் அர்ப்பணம். ஹயாத்துனா வா ஆஹிரத்துனா, அவர்தான் எங்கள் ஆஹிரத், அவர்தான் எங்களினுடைய உலகம். அவரை விட்டுவிட்டு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் தாயை ஒருவன் திட்டினால் உங்கள் ரத்தம் கொதிக்கும் என்று சொன்னால், உங்கள் நாட்டு பிரதமரை அசிங்கமாக எழுதினால், நீங்கள் நேசிக்கக்கூடிய தலைவனை ஆபாசமாக எழுதினால், செய்யக்கூடிய தவறை செய்தாலே, செய்யக்கூடிய தவறை சொன்னாலே, செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்தாலே உங்களினுடைய உள்ளம் பதறுகிறது என்று சொன்னால், பூமியிலே ஒழுக்கமாக வாழ்ந்தவர், எங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடித்தவர், எனக்காக வேண்டி இரவிலே நின்று பிரார்த்தித்தவர், நாளைக்கு மறுமையிலே என் தாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், சிராத்து பாலத்தை முஸ்லிம்கள் கடக்கும் பொழுது சிராத்து பாலத்திற்கு பக்கத்திலே நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உம்மத்தி வந்து விடு, என்னுடைய உம்மத்தை வந்து விடுங்கள், என்னுடைய உம்மத்தை வந்து விடுங்கள், சிராத்திலே விழுந்து சிராத்திலே நடக்குகிறீர்கள், தவறி நரகத்திலே விழுந்து விடாதீர்கள் என்று நாளைக்கு கையை தூக்கி எனக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய என் தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நாளைக்கு மஹ்ஷரிலே நீங்கள் தாகமாக இருப்பீர்கள், உங்களுக்காக வேண்டி நான் ஹவுதுல் கௌசரிலே நான் காத்து கிடப்பேன். உலகத்தில் உள்ள எல்லா தொண்டர்களும் தலைவருக்கு தண்ணீர் கொடுக்கலாம், ஆனால் எனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது எனக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய தோழர் என்ற ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மஹ்ஷரிலே விசாரணையிலே நீங்கள் தாகத்தால் தவிக்கும் பொழுது உங்களுக்காக வேண்டி நான் ஹவுதிலே நின்று கொண்டிருப்பேன். நீ உங்களுக்கு தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம், உங்களுக்கு தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் என்னிடத்திலே வாருங்கள், என் கையால் உங்களுக்கு நான் தண்ணீர் புகட்டுவேன் என்று சொன்னார்களா இல்லையா? அந்த தோழரை எப்படி விமர்சித்தால் எங்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அவரை விமர்சனத்தை கேட்டதற்கு பிறகு எங்களால் வாழ
முடியாது. உங்களினுடைய ஒரு தவறு செய்தவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உங்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாமல் மரணிக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் தலைவர் மரணித்ததற்காக வேண்டி உலகத்தில் எத்தனையோ தொண்டர்கள் மரணிக்கிறார்களா இல்லையா? அப்படிப்பட்ட பாசம் வெறும் உங்களுக்காக வேண்டி வாழவில்லை. உங்கள் சொத்திலே குளிர்காயக்கூடிய, உங்களினுடைய பொருளாதாரத்திலே ஆட்சி நடத்தக்கூடிய உங்கள் தலைவர் மரணித்தால் உங்கள் உள்ளம் தாங்க மறுக்கிறது என்று சொன்னால், உங்கள் தலைவரை விமர்சித்தால் உங்கள் கண்கள் பணிய மறுக்கிறது என்று சொன்னால், எம்முடைய உயர், எம்முடைய தாயும் அவர்தான், எம் சகோதரரும் அவர்தான், என் தந்தையும் அவர்தான். என் குழந்தையினுடைய முகத்தை விட அவரினுடைய முகம்தான் எங்களுக்கு பிடித்தமானது. என் குழந்தையினுடைய மழலை பேச்சை விட அவரினுடைய வார்த்தை தான் எங்களுக்கு பிடித்தமானது. என் தாயை நான் இழக்க தயாராக இருக்கிறேன், என் தூதரினுடைய முகத்தை காமிக்க தயாரா? என் தாயை நான் இழக்க தயாராக இருக்கிறேன், என் தூதருக்காக வேண்டி நாங்கள் இழக்க தயார். வல்லதி நப்சி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்னார், லா யூமினு அஹதுக்கும், நீங்கள் மூமின் இல்லை, நீங்கள் மூமின் இல்லை. எதுவரை தெரியுமா? உங்கள் தாய், உங்கள் தந்தை, ஒட்டுமொத்த உலகத்தையும் எனக்காக வேண்டி அர்ப்பணிக்காதவரை நாங்கள் அர்ப்பணிக்க தயாராகிவிட்டோம். அர்ப்பணித்தால் தான் நாங்கள் முஸ்லிம்கள், அர்ப்பணித்தால் தான் நாங்கள் மூமின் என்று ஆனதற்கு பிறகு, அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தூதரை, தாயை விட நேசிக்கக்கூடியவர், தந்தையை விட நேசிக்கக்கூடியவர், அவரை விமர்சித்தால் எங்களால் பொறுக்க முடியாது. அவரை விமர்சித்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களால் பார்க்க முடியாது. அவரை விமர்சிக்கக்கூடிய வார்த்தையை எங்கள் காதுகளால் கேட்க முடியாது. முழு உலகத்திற்கும் சொல்கிறோம், விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவரினுடைய வாழ்க்கையை படியுங்கள், தவறு இருந்தால் விமர்சியுங்கள். சவாலாக சொல்கிறேன், என் தலையை அடமானம் வைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வோம், ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்து அவர் வாழ்க்கையை படித்தாலும் ஒரு தவறை கூட அவரிடத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒழுக்கமுள்ள தூதரை உலகம் விமர்சித்தால், அந்த விமர்சித்த படத்தை அரசாங்கம் நாட்டிலே அனுமதி அளித்தால், அப்படி விமர்சிப்பவர்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்காவிட்டால், ஒரு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில், இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில், அமெரிக்க அரசியல் சாசனத்தின் அடிப்படையில், உலக அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் கேட்கிறேன், உங்கள் நாட்டு பிரதமரை விமர்சித்தால் உங்கள் சாசனம் சும்மா இருக்குமா? உங்கள் போலீஸ் சும்மா இருக்குமா? உங்கள் ராணுவம் சும்மா இருக்குமா? உங்களினுடைய நாட்டு பிரதமரை அசிங்கமாக ஆபாசமாக யூடியூப்பிலே படம் எடுத்து விட்டால் அதை உங்கள் நாட்டு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு நாட்டினுடைய பிரதமரை விமர்சித்தாலே உங்களினுடைய உள்ளம் தாங்கவில்லை என்று சொன்னால், 200 கோடி முஸ்லிம்கள், 200 கோடி முஸ்லிம்கள் எப்பொழுது அவருக்காக வேண்டி மரணிக்க மாட்டோம்? அவருக்காக வேண்டி என் கை எப்பொழுது இழக்கப்படாது? அவருக்காக வேண்டி எப்பொழுது எங்கள் காதுகள் வெட்டப்படாது? அவருக்காக வேண்டி எங்கள் உயிர் எப்பொழுது சிதைக்கப்படாது? அவரை எப்பொழுது பார்க்க மாட்டோம்? அவரினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சுன்னா எங்கள் உயிரை விட மேலானது என்று சொன்னால், அவர் எங்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு மிக்கவராக இருப்பார்? அவரை விமர்சிப்பவனை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும். தண்டிக்க மறுத்தால் முஸ்லிம்கள் தண்டிப்பார்கள், தண்டித்துத்தான் ஆக வேண்டும். இது இயற்கை, இயற்கையை மாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்களாக ஆக்க வேண்டும். அந்த தூதருக்கு எதிராக யார் களத்திலே குதிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அப்படி ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்காவிட்டால் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அலக்களிக்கட்டும். என் நபியினுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். என் நபிக்கு எதிராக இயங்கக்கூடிய அனைவரினுடைய வாழ்க்கைகளையும் அல்லாஹ் மாற்றி அமைக்கட்டும். அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தராவிட்டால் அந்த 2 சிறுவர்கள் சொன்னதை போன்று சொல்கிறோம், அல்லாஹ் எங்களினுடைய பார்வையில் அவர்களை காட்டி கொடுக்கட்டும். சவாதா சவாதா, நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மூமின்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையில் தான் எம் உயிரை விட மேலானவர் என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆதலால் அன்பார்ந்தவர்களே, இந்த பேச்சுகள் உணர்வை தூண்டுவதற்காக வேண்டி அல்ல. இப்படிப்பட்ட தூதரை நாங்கள் பின்பற்ற மறுத்துவிட்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தூதரை நாங்கள் பின்பற்ற மறுத்துவிட்டால் அவர்கள் படம் எடுத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். எங்களிடத்தில் இந்த தூதர் வந்ததற்கு பிறகு நான் உன்னுடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டேன், உங்கள் வழிமுறை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உதாசீனப்படுத்தினால் அவர்களை விட இழிவானவர்கள் நாங்கள் தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கட்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும். வஸ்ஸலாமு அலைக்கும்.